ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி பரம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கதையை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு லேடி இருக்காங்க. அவங்கள பத்தின ஒரு தவறான கருத்து ஊர் பூரா பரப்புறாங்க. அதனால அந்த லேடி மனம் உடைஞ்சு ஊரை விட்டு போயிடுறாங்க. அதே ஊர்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க 2 பேரும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப சாமி பக்தி உடையவங்க. நிறைய பூஜை பண்ணி நல்லா அவங்க நேர்மையா தான் இருக்காங்க. ஆனா அந்த ஹஸ்பண்ட் தவறான கருத்து அந்த பொண்ணை பத்தி அவரும் சொல்றாரு ஊர் பேச்ச கேட்டு. இதுல அந்த ஒய்ஃப் சொல்றாங்க, தேவையில்லாம ஒரு பொண்ணை பத்தி அவதூறு பரப்பக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹஸ்பண்ட் சொல்றாரு, நான் என்ன பண்ணட்டும், ஊரே சொல்லுது, அதனாலதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் காலம் செல்லுது, அவங்க இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஹஸ்பண்ட் நரகத்துக்கு போயிடுறாரு, அந்த ஒய்ஃப் சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க. அப்ப அந்த ஹஸ்பண்ட் போய் யமதர்மன் கிட்ட கேக்குறாரு, நான் என்ன பாவம் பண்ணுனேன், என்ன எதுக்கு நீங்க இங்க போட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு, தப்பு பண்ணுனா மட்டும் பாவம் இல்லப்பா, நீ ஒரு பொண்ணை பத்தி தெரியாம அவதூறு பரப்புனா அதுவும் ஒரு மிகப்பெரிய பாவம் தான். அதனாலதான் அதுக்கான தண்டனை தான் இந்த பாவம் மூட்டையா முன்னாடி நிக்குது. அதனால எப்பவுமே தேவையில்லாம யார பத்தியும் தவறான கருத்து பரப்பாதீங்க. தெரிஞ்சா கூட நமக்கு உண்மையா அது தெரிஞ்சதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லாம இருப்போமேங்க, அவதூறு பரப்பாம இருந்தோம்னா அதுவே நல்லது தானே. நம்ம நல்லதே நினைக்கணுங்க, அப்பதாங்க நல்லதே நடக்கும். பாய்.